அழகு. அந்த உண்மையான அழகுனா என்னங்கிறத பத்தி பியூட்டி வித் சேஃப்டின்ற தலைப்புல நாடகம் அரங்கேற்ற வராங்க நம் பள்ளியின் 6, 7 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவிகள். ஆலியா, ஜைனப் ஷாலிமா, சஹ்னா, அஃப்ஷின், இஷ்ரா பேகம், ஷிஃபானா, ஃபர்ஹா சலாமா, ஷஹ்வானா, ஜுமைனா. இஸ்மா, பெல் அடிக்குது, யாருன்னு பாரு. சரிம்மா, இத போறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்மா. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உள்ள வா ஃப்ரா. நல்ல வேளை ஃப்ரா, நீ வந்த. நானே ஒரே கன்ஃபியூஷன்ல இருந்தேன். ஏன் எதை பத்தி உனக்கு கன்ஃபியூஷன்? நாளைக்கு எங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்ல ஃபங்க்ஷன். அதுக்காக மெஹந்தி போடணும், மேக்கப் பண்ணணும். இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி ரெடி பண்ணணும். இவ்வளோ தானே? இதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற? நான் உன்னை ஒரு கடைக்கு அழைச்சிட்டு போறேன். அங்க ரெடிமேட் ஹென்னா கோடும் ஃபேஸ் க்ளோ ஆகுற மாதிரி மேக்கப் ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரா, நீ சொல்றது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. நான் அம்மா கிட்ட கேட்டு சொல்றேன். நம்ம ஒண்ணா அங்க போலாம். என்னம்மா செய்றீங்க? நாளைக்கு ஃபங்க்ஷனுக்காக பரவாயில்ல நினைக்கிறேன். நைட்டு உனக்கும் போட்டு விடுறேன். இல்லம்மா, அதெல்லாம் போட்டா ரொம்ப நேரம் வச்சுக்கணும். அதுல டிசைனும் போட முடியாது, பிளஸ் கலரும் டார்க்கா வராது. அதனால நான் ஃப்ரெண்டு கூட கடைக்கு போய் ஹென்னா கோன்ஸும் மேக்கப் ஐட்டம்ஸும் வாங்கிட்டு வரனே. இந்த மாதிரி கட்டில் வைக்கிற கோன் எல்லாம் டார்க்கா கலர் வரதுக்காக நிறைய கெமிக்கல்ஸ்லாம் சேர்ப்பாங்களாம். அந்த மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணா முகம் தான் வீணா போவோம். சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். நாளைக்கு அது இதுன்னு வந்த என்கிட்ட அடிதான் வாங்குவேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா, நான் பார்த்துக்கிறேன். வா ஃப்ரா, நம்ம போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க வாங்க, என்ன வேணும்? எங்களுக்கு ரெடிமேட் ஹென்னா ப்ராடக்ட்ஸும் ஃபேஸ் க்ளோ ஆகுற மாதிரி மேக்கப் ப்ராடக்ட் கொடுங்க. இந்தாங்க, இதுதான் ரெடிமேட் ஹென்னா கோட். இதை ஹேண்டில் போட்டால் ஹேண்ட் ஒன்னே டார்க் கலராக மாறும். அதே மாதிரி இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணால் ஃபேஸ் நல்லா க்ளோவாகவும் பிரைட்டாகவும் இருக்கும். அப்படியா? சரி சரி, இதெல்லாம் பில் போட்டுருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே ஃப்ரா, இப்பவே லேட் ஆயிடுச்சு. அம்மா தேடுவாங்க. நான் வீட்டுக்கு போறேன். இன்ஷா அல்லாஹ் அப்புறம் பார்க்கலாம். இஸ்மா, நில்லு. இந்த ப்ராடக்ட் எல்லாம் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் கிடைச்ச வீடியோஸ்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். அதனால ட்ரை பண்ணிட்டு எனக்கும் சொல்லு. ஓகே ஃப்ரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். அம்மா, நான் வாங்கிட்டு வந்த கோன் வச்சு போடுறது எவ்வளோ சீக்கிரமா டார்க் ஆயிடுச்சு பாருங்க. என்னோட ஃபேஸும் முன்னாடியோட எவ்வளோ பிரைட்டா இருக்கு பாருங்க. பார்க்கலாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அடிக்கடி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாத. சரிம்மா.
செம்மையா இருக்கு. கடைக்காரன் சொல்றது உண்மைதான் போல. ஸ்கின் எல்லாம் எரியுற மாதிரியே இருக்கு. அம்மா அம்மா இங்க வந்து பாருங்களேன். சொல்லு இஸ்மா, நான் கொஞ்சம் இருக்கேன். இல்லம்மா, கையெல்லாம் எரியுது, முகம்லாம் அரிக்குது, சீக்கிரம் வந்து பாருங்க. அல்லா, என்ன இஸ்மா அப்படி ஆயிடுச்சு? இதுக்கு தான் சொன்னேன், கடையில வைக்கிற கண்ட ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாதேன்னு. இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் பிள்ளைங்க அம்மா பேச்சு கேட்காம ட்ரெண்டுங்கிற பேர்ல அவங்க பண்றாங்க இவங்க பண்றாங்கன்னு கண்டதே வாங்கி பூசிக்க வேண்டியது. சரி வா டாக்டரை போய் பார்க்கலாம். டாக்டர், என் பொண்ணு இன்னைக்கு மதியம் கடையில விற்கிற மருதாணி, கோன், மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணா. நல்லா தான் இருந்தா. கொஞ்ச நேரத்திலேயே ஸ்கின் எல்லாம் சவந்து போய் கையெல்லாம் அரிக்குது, முகெல்லாம் எரியுதுன்னு சொல்றா. கொஞ்சம் சீக்கிரம் என்னன்னு பாருங்க. நீங்கள் யூஸ் பண்ணது கெமிக்கல் ஹென்னா தானே? அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ்லாம் ஸ்கின்ல அலர்ஜியை உண்டாக்கும். ஆமா டாக்டர், போட்ட கொஞ்ச நேரத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு. இது கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு அலர்ஜிக்கல் கண்டிஷன். இப்போ கிடைக்கிற கெமிக்கல் ஹென்னாவை பிளாக் ஹென்னான்னு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. இதில் பிபிடி, அதாவது பாராஃபெனிலின் டையமின் இப்படிங்கிற பல மோசமான கெமிக்கல்ஸை கலக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் கிடைக்கிற ஆர்கானிக் கோன்ஸ்லையும் இந்தமாரி சீக்கிரமாக ட்ரை ஆகுறதுக்கும் கையில் அந்த டார்க் கலர் வரத்துக்கும் நிறையா சேர்க்குறாங்க. மார்க்கெட்டில் விற்கிற மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லையும் பாரபன், ட்ரைக்ளோசன், லெட் இப்படிங்கிற பல மோசமான கெமிக்கல்ஸை கலக்குறாங்க. இதுவுமே ஸ்கின் அலர்ஜி, இரிட்டேஷனும் உண்டாக்குது. இதெல்லாம் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணுறதால கேன்சர் கூட வரலாம். இப்போ என்ன டாக்டர் செய்யறது? பயப்படாதீங்க, நான் கொடுக்குற மெடிசன் அண்ட் க்ரீமை சரியாக யூஸ் பண்ணுங்க. இந்தாங்க. ஓகே டாக்டர், மறுபடியும் மருதாணி போடலாமா? கெமிக்கல் எண்ணாவை சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க அண்ட் இளமருதாணி மட்டும் யூஸ் பண்ணுங்க. சரி டாக்டர், தேங்க்யூ. இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் எல்லாமே சீக்கிரம் நடக்கிற நிலைமை தான் ரீப்ளேஸ் பண்ணி பெரிய இடத்த பிடிச்சது நான் தான். என்ன இருக்கோ இல்லையோ, நான் இல்லாமல் எந்த ஃபங்க்ஷன் நடக்காது. எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்லிக் கொடுக்குறேனோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்கின் ப்ராப்ளம்ஸே வர வைப்பேன். குறிப்பாக சொல்லணும்னா அரிப்பு, தடிச்சு போகிறது, எரிச்சல், இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அலங்காரங்கிற பேரில் எண்ணெய் ஒதுக்கி மார்க்கெட்டில் விற்கிற கண்ட கோணம் யூஸ் பண்ணுறதால தான் சைடு எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். என்னை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் உடலுக்கு நான் ரொம்ப குளிர்ச்சியாகவும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் அழகுக்கும் நான் அழகு சேர்ப்பேன். சஹாபி பெண்கள் கூட மருதாணி போடுறத ரொம்ப விரும்பி செஞ்சுருக்காங்க. அதனால் அதுக்கு சிறப்பு அதிகமாக இருக்குது. கெமிக்கல்ஸால் உருவானன்னா அழகாயும் கொடுப்பேன், அதை விட மோசமான தீங்காயும் வர வைப்பேன். எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். நீங்கள் ஹெல்த்தியான வழியில் அழகாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிறைய தண்ணி குடிச்சு அதிகமான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டாலே ஸ்கின் ஹெல்த்தியாக மாறிடும். அல்லாஹ் ஒவ்வொரு உடலமைப்பும் அவங்க ஒவ்வொரு உடலுக்கு தகுந்த மாதிரி தான் அமைச்சிருக்கான். அதை மாற்றி அமைக்க நம்ம இஸ்லாத்திலும் அனுமதி இல்லை. இந்த காலத்து பொண்ணுங்களாம் அழகுக்காக உடல் அமைப்பை மாற்ற விரும்புகிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஐப்ரோ ட்ரிம் பண்ணுறது, ஐ மேக்கப் பண்ணுறது, ஃபெதர் கட், லேயர் கட் இப்படி கண்ட விதத்தில் முடிய வெட்டுறாங்க. இது பார்த்தாதுன்னு ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஸ்மூத்திங்னு கண்டதை பண்ணுறதுக்காகவே மெனக்கட்டு பியூட்டி பார்லர் போய் கண்ணை மூடிட்டு செலவு பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட பெண்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிச்சிருக்காங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் பிள்ளைங்க பார்க்குறது எல்லாத்தையும் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அதோட பின் விளைவுகளை பற்றி யோசிக்க மறந்துடுறாங்க. நம்ம இஸ்லாம் மார்க்கத்திலையும் பல ஹதீஸ்களை படிக்கிறோம், கேட்கிறோம். ஆனால் அதை விடாமல் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினா அல்லாஹ் பர்க்கத் செய்வானாக. ஆமீன். இப்போ நீங்களே பார்த்தீங்க தாயோட பேச்சை மீறி நான் செஞ்ச செயல் எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்கிடுச்சுன்னு. அதனால
என்ன மாதிரி இல்லாம தாயோட சொல்ல ஆரம்பத்துலன்னு கேட்டு வாழ்க்கையில வெற்றி பெற நல்லா உதவி செய்வானகா. ஆமீன். ஆபத்தான